மீனா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இனி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜாம் செய்ய போறோம். 4 ஆப்பிள்ல வச்சு ஒரு பாட்டில் நிறைய ஜாம் செய்ய போறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சூப்பரா இருக்கு. கடையில வாங்குறத விட நம்ம வீட்டுல செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா. பழம் வாங்கினோமா செஞ்சமா முடிஞ்சு போச்சு. அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. இப்ப ஜாம் செய்யறதுக்கு நம்ம வந்து 4 ஆப்பிளும் ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். பீட்ரூட் எதுக்குன்னா ஜாம் கலர் கரெக்டா வர்றதுக்காக. நம்ம பீட்ரூட் சேர்க்காம குக்கிங் கலர் போட்டும் செய்யலாம். ஆனா அது வந்து அவ்வளவு நல்லது இல்ல. பீட்ரூட் போட்டே செய்யலாம், உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும், கலரும் வரும். அப்புறம் வந்து இந்த பீட்ரூட் வாசனை எல்லாம் வராது. 4 ஆப்பிள் கூட சேர்த்து செய்யும் போது பீட்ரூட் வாசனை எதுவுமே வராது. ஜாம் 4 ஆப்பிள். அவங்க எப்படி சொன்னாங்க? நீங்க எப்படி சொன்னாங்க? ஏதோ ஒரு வாட்டி தெரியாம சொன்ன பார்த்தா 2வது வாட்டி அதையும் சொல்றேன். நேரம் ஆப்பிள் சொல்லுங்க. 4 ஆப்பிளும் ஒரு பீட்ரூட் அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. என்னங்கடி? சரி சரி, 4 ஆப்பிள் ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை வந்து தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் வாங்க. பாட்டு பாட்டா பாடுங்கம்மா. பாட்டு பாடுற தொண்டல காஞ்சி போச்சு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, கோல்டா இருக்கு, அதனால வந்து பாட முடியாது. கேட்டுட்டு உடம்பு சரி இல்ல. ஒரு டவுட், நீங்க இங்க என்ன பண்றீங்க? சப்பளங்கால் போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட். வாய் மட்டும் ரெஸ்ட் எடுக்காது. ஏன் நீ குழந்தை கிண்டல் பண்ற? அவங்கதான் உங்களுக்கு கிண்டல் பண்றாங்க, நான் கிண்டல் பண்ணல. உங்களுக்கு சரி விடு, கிண்டல் பண்றதுக்கு தானே இருக்கீங்க பிள்ளைங்க, வேற என்ன பண்றது? அதுக்கெல்லாம் தோச்சுக்க கூடாது. அடுத்து ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் நீக்கிக்கலாம். தோலோட கூட போட்டுக்கலாம். ஆனா தோல்ல வந்து அந்த மெழுகு சேர்க்கிறாங்கல்ல இப்ப வர ஆப்பிள்ல, அதனால தோலை எடுத்துட்டு போறதா நமக்கு நல்லது. அது அதே போல இது செய்யும் போது, ஜாம் செய்யும் போது அந்த திப்பியா வராம இருக்கும். நம்ம தோல் எடுத்துட்டு செஞ்சோம்னா அப்புறம் இது ஆப்பிள் ஒண்டி தான் இல்ல, எல்லா பழமும் போட்டும் செய்யலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். ஆப்பிள் வந்து நார்மலா சாப்பிடும் போதே தோல் எடுத்துட்டு சாப்பிடுறது நல்லதுதான். இந்த மெழுகு இப்போ நிறைய இதுல சேர்த்து போடுறாங்க மேல. நம்ம வாங்கினா கூட ஒருவேளை நீங்க தோலோட சாப்பிடறதா இருந்தா சுடுதண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில நீங்க ஆப்பிள போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அந்த மெழுகெல்லாம் வந்துடும் சுடுதண்ணி போட்டு கழுவுனீங்கன்னா. சரி, இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஆப்பிளையும் குட்டி குட்டியா, இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டியாவா இருக்கு, இது குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைஞ்சிரும். அது கட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். குட்டினா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. இந்த பாருங்க குட்டியா வாழ்ந்துறாங்க, இப்படி இருக்கணும் குட்டியா. கொல்லுப்படி உனக்கு. அவ்வளவுதான், எல்லா ஆப்பிளையும் பீட்ரூட்டையும் அரிஞ்சாச்சு. இப்ப நம்ம செய்யலாம். அதுக்கே அந்த யோசிக்கிறீங்க? சரி, ஜாம்க்கு இந்த ஒரு பழம் மட்டும் தான் போட முடியுமா? வேற பழம்? எல்லா பழமும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அன்னாச்சி பழம் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், மாதுளை பழம் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். தக்காளி பழம் கூட போட்டுக்கலாம். தக்காளி ஜாம் தனியாவே இருக்கு, தக்காளி ஜாமே செய்யலாம். அதுதான் அது அந்த ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்க முடியாதா? தனியா தான் சேர்த்துக்கணுமா? வெறும் தக்காளி ஜாம் ஒரு நாள் வீடியோ போறேன் நான், சூப்பரா இருக்கும் அதுவுமே. சரி, இப்ப இதை நம்ம அரைக்க போயிடலாம். நான் வந்து இப்ப சின்ன ஜார்ல தான் அரைக்க போறேன். ஏன் விளையாடிட்டு இருக்கீங்க? பறக்குது மூடி மட்டும் தானே. பெரிய ஜார்ல அரைச்சா நல்லா மையாது. பிளேட் அதுல வேற பிளேட் இருக்கு, இதுல அரைச்சாதான் நல்ல மையம். சின்ன மிக்சியில வந்து ஜார்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். என்னன்னா சின்ன ஜாரா மிக்சியா? ஆல்ரெடி வீடியோல இப்படி சொல்லிதான் கமெண்ட்ல அது மிக்சியில ஜார். சரி, அரைச்சிக்கலாம். பெரிய ஜார்ல மொத்தமா போட்டு அரைக்கல, ஏன்னா அதுல இருக்கிற பிளேட் நல்லா அரையாது. இந்த சின்ன பிளேட், இந்த சின்ன மிக்சியில இருக்கு ஜார்ல இருக்கிற பிளேடு தான் வந்து நல்லா மழை அரையும். அதனால சின்ன ஜார்ல அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஜாரா தெளிவா ஜார் தான் அது ஃப்ளோல வந்துரும் மிக்ஸின்னு, அவ்வளவுதான். தெரியாம சொல்லி. இதுல போட்டு நம்ம ஒரு 2 ரவுண்டா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். 2 ரவுண்ட் அல்ல, ஒரு 4 ரவுண்டு போடணும். ஒரு கைப்பி ஆப்பிள் நைஸா அரைஞ்சிரும், கீரை அந்த மாதிரிதான் கஷ்டம். போதும் இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா மழை அரைச்சாச்சு பாருங்க. அரைச்ச உடனே கலர் வந்துச்சு பாருங்க. இன்னும் இதுல நம்ம பீட்ரூட்டே போட்டு அரைக்கலாம். ஆமா, நல்லா கலர் வந்துருச்சு. ஆயா மாதிரி உட்காந்துறாங்க பாருங்க. இதுல அரைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து நைட்டுக்கு சட்னி அரைக்கிறதுல கன்ஃபியூஷன், அதான் என்னன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். முடிவு பண்ணாம எதுக்கு உள்ள தக்காளி எடுத்து கையில வச்சிருக்கீங்க? கார சட்னி அரைக்கலாம்னு பண்ணாங்க, இப்போ தக்காளி சட்னி சொல்றாங்க. தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பார் வச்சுக்கலாம். என்ன வேணும்னு சொல்லுங்க, அதே செஞ்சுக்கலாம். சரி, நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க என்ன வேணும். சரி, நம்ம அடுத்த ரவுண்ட் அடிச்சிடலாம். என்ன பண்றீங்க? திடீர்னு நல்லா இருக்கு.
தக்காளி அழுகின்னு போயிடுச்சு. அதான் நிறுத்திட்டு இருக்கேன். எது நல்ல தக்காளி கெட்ட தக்காளி அதுக்கு அந்த மூஞ்ச பாருங்க. நல்லா இருக்க தக்காளி கூட அழுகிடும் போடுது அவங்க மூஞ்ச பார்த்தா. நெல்லு வருது அதான். எப்படி இந்த அம்மாவை எப்படி இருந்து சொல்லுங்க. அது நீ காட்டியா? அப்படி காட்டு. நான் காட்ட மாட்டேன், நீங்க காட்டுங்க. திருப்புற உனக்கு நீ காட்டு. எனக்கு வராது, ஆக்டிங்லாம் வராது. இங்க பாருங்க, நான் ஆப்பிளையும் அதை அரைச்சி வச்சுட்டேன், பீட்ரூட்டையும் அரைச்சி வச்சுட்டேன். நான் பீட்ரூட் வந்து ரொம்ப பெருசு எடுக்கல, சின்னதா எடுத்திருக்கேன். நீங்க ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. நம்ம வந்து இந்த கலருக்காகவும் தான் கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் டேஸ்ட், பீட்ரூட் டேஸ்டா இல்ல லைட்டா இருக்கணும். ரொம்ப ஆயிடுச்சுன்னா அப்புறம் பீட்ரூட் முட்டை டேஸ்ட் ஆயிடும். அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னாவே போட்டுக்கலாம். நான் மிக்சியில வந்து அது தனியா ஏன் அரைச்சேன்னா, இது ஒரு வாட்டி மையாது இல்லையா, கொஞ்சம் ஆடா இருக்கும்ல பீட்ரூட், அதனால இப்படி அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம செய்ய போயிடலாம் வாங்க. ஸ்டவ் பத்த வச்சு நான் என்னமா கடாய் வச்சிருக்கேன். நீங்க பேன் இருந்தா கூட வச்சுக்கோங்க, அந்த நான்ஸ்டிக் பேன் இருந்தா கூட ஒட்டாம வரும் ஈஸியா. என்கிட்ட பேன் இல்லாதனால நான் கடாயில தான் வச்சிருக்கேன். அரைச்சி வச்சிருக்கேன் ஆப்பிள் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தவே இல்லை, நானு தண்ணி ஊத்தாம தான் அரைச்சிருக்கேன். தண்ணி ஊத்துனீங்கன்னா இது ஜாம் சுண்டி வர லேட் ஆயிடும். அதனால தண்ணி ஊத்தாமையே அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊத்தாமலே பாருங்க தண்ணியா தான் இருக்குது. இந்த மிக்சியும் இதையும் மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வலிச்சிடுறேன், அப்பதான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி ஊத்த முடியும். இங்க பாருங்க, நான் மிக்சியில எவ்வளவு ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும், அவ்வளவுதான் ஊத்திருக்கேன் கழுவி. அதையும் ஊத்திட்டு நல்லா நம்ம கைவிடாம கொஞ்சம் கிளறிக்கலாம். பீட்ரூட் போட்ட உடனே அந்த ஜாம் கலர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா. நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி கொஞ்சம் திக்காகட்டும், பீட்ரூட்டை வேகணும். இப்போ வந்து இதை மூடி போட்டு விட்டுடலாம். நம்ம மூடி போடுங்க, போட்டு விட்டுலான்ட்டு போஸ் குத்து நின்னுறாங்க. அப்படி எடுத்தாலும் விட்டுவாளுங்க. வயசான காலத்துல குனியறது கஷ்டம் இல்லம்மா, நம்ம பண்றது சொல்லிட்டு குனிங்கன்னு சொல்லுவாளுங்க. கட் பண்ணுவேல நான் அப்படின்னுவாங்க. இப்ப பாருங்க எப்படி பேசுறோங்க. இப்ப நம்ம திறந்து பாக்கலாமா? அங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா கலர் மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் சுண்டல. நம்ம மூடி போட்டு ஸ்டவ் பெருசா வச்சாதான் நல்லா சுண்டும். நம்ம திறந்து வச்சிட்டோம்னா மேல ஏதாவது கிச்சன் உள்ள அழுக்காய் போயிடும். அதனால பாத்தீங்களா எப்படி எகிருதி பாருங்க, ஸ்லோவா இருக்கும் போது. இப்ப நம்ம மூடி போட்டுலாம், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சுண்ட வச்சுட்டு பாக்கலாம். நான் இப்ப எதுவுமே போடல, வெறும் பழங்களை அரைச்சி பழமும் காயம் தான் போட்டுருக்கு. இன்னும் வேற எதுவுமே சேர்க்கல. இது கொஞ்சம் தண்ணி சுண்டதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் மீதியெல்லாம். அதுக்குள்ள கிச்சன் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இந்த காய் ஊறுறது வேகத்துக்குள்ள நம்ம காமிச்சிக்கலாம். இட்லிக்கு தக்காளி சாம்பாருக்கு தக்காளி வச்சுட்டு குக்கர்ல இட்லி ஊத்திட்டோம். வெங்காயம் உரிச்சா தக்காளி சாம்பார் தாளிச்சிடலாம்ல, அதுக்குதான். சரி, நம்ம திறந்து பாக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நம்ம ஊத்துறது தண்ணியா இருந்துச்சுல, இப்ப எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. கொஞ்சம் இன்னும் கூட திக்கா ஆகணும். இப்ப வந்து நான் ஒரு 200 கிராம் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அந்த 200 கிராம் சக்கரை சேர்த்திருக்கேன். கொஞ்சமா உப்பு, அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்து இதையே நல்லா கிளறிட்டு, சக்கரை பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சில ஆப்பிளும் பீட்ரூட்டும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும், அப்ப சக்கரை நிறைய சேர்த்துட்டா வந்து ஓவரா தேக்கிடுற மாதிரி இருக்கும். இப்ப நான் போட்டிருக்கிறது போதுமானதா இருக்கும். பத்தலைன்னா நம்ம 2வது மேல சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கரைஞ்சி மெல்ட்டாய் எல்லாம் கூடி வரட்டும். அப்ப டேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கலரு? அட்டகாசமா வந்துருச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பீட்ரூட் இது ஆப்பிள் வச்சு பீட்ரூட் வச்சு நம்ம வந்து போய் இழுக்குறாங்க பாருங்க ஒரு ஜாம் சொல்றதுக்கு. கலக்கிட்டேன். நல்லா மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சு இந்த தண்ணி எல்லாம் சுண்டி வரட்டும். ஸ்டவ் பெருசுல வச்சுக்கலாம். மூடி போட்டு பெருசுல வைக்கலாம். திறக்கும் போது சிம்ல வச்சுக்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். ஐயோ ஸ்லோவா வைங்க. ஸ்லோவா தான் இருக்கு, ஆனா தெரியுது. நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா திக்காயிடுச்சு பாத்தீங்களா? ஆனா சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊத்துறேன். நான் 1/2 கப்பு, மொத்தம் 300 கிராம் சக்கரை சேர்த்திருக்கேன் நானு. ஐயோ கிச்சன் அழுக்கா போதே. மூடிட்டே பண்ணுங்க, ஏன்னா கை மேல எல்லாம் தெரியும். திருப்பி கொஞ்சம் மெல்ட் ஆகலாமா? அந்த சக்கரை போட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மாத்திக்கலாம் பாத்திரத்துல. நம்ம திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, ஐயோ ரொம்ப தெரிக்குது மேல. நம்ம போட்டது நல்லா இங்க பாருங்க எவ்வளவு கட்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா? சூப்பரா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஃபுல்லா ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் ஆறின உடனே இன்னும் கட்டி ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே தான் அடைஞ்சு பாருங்க. ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சிருக்கேன் பிழிஞ்சி. இதை வடிகட்டி ஊத்திக்கலாம். ஏன்னா அந்த மேல இருக்கிற அந்த இதெல்லாம் இல்லாம இருக்கும். லெமன் ஏன் போடுறோம்னா, இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல இருக்கும். நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஜாம்ல சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சீப்பாங்க.
ஆனா வந்து இதுதான் ஜாம் மாதிரி இருக்கு. நம்ம கடையில எல்லாம் வாங்கணும்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதுல வந்து கார்ன்ஃபிளவர் மாவு கலந்து இருப்பாங்க. அது மாதிரி திக்கா இருக்கும் பாத்தீங்களா. இதுல கூட நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு ஊத்தனோம்னா அந்த மாதிரி கட்டி ஆயிடும். இதுதான் ஒரிஜினல் ஜாம். இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும், உடம்புக்கும் நல்லது. ஒரு மாதிரி ஜாம்ல பிரெட்ல தடவனா கூட தடவாது, அப்படியே கட்டியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் ஜாம். இப்ப இவனை ஆற வச்சுட்டு நம்ம பாக்கலாம், மாத்தலாம். இங்க பாருங்க, ஜாம் நல்லா சூப்பரா ஆறி எவ்வளவு திக்காயிடுச்சு பாத்தீங்களா. சூப்பரா எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், ஜாம் ரெடி. அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா ரொம்ப ஈஸியா ஜம்முன்னு ஜாம் செஞ்சாச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.